ஆலயங்கள்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல குறிப்பிட்ட நான் ஒரு ஆலயம் போய் எனக்கு வழிபாடு செய்தால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம். அதுவும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க போய் வழிபாடு செய்யலாம். அதே மாரி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவீழிமிழிலை. இந்த நாள்ல தான் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் வந்து படிக்காசு கொடுத்தார். அதனால மாணிக்கவாசகரினுடைய பதிகத்தை அன்றைய நாளில் படிப்பது ரொம்ப விசேஷம் திருவேழிமிழிலையில. நாம வந்து இங்க திருவாரூர் மாவட்டத்துல அன்றைய நாள்ல வந்து அந்த கோவிலுக்கு போய் பார்த்தோம்னா, ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் ரொம்ப விசேஷம். அந்த அக்ஷய திருத்தியில அன்னைக்கு அந்த ஸ்வர்ணத்த வந்து சுவாமிட்ட வச்சு நெறைய பேர் வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த அக்ஷய திருத்தியில கேரள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்திலையுமே அம், தங்க காசு கொடுக்கறது அப்படிங்கிறது அக்ஷய திருத்தியை நாளில் இன்றைக்கும் வழக்கமாக வச்சுருக்குறாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு போய் தங்கம் வாங்கணும் நமக்கு நிறையா சேரும், இல்லை வெள்ளி வாங்கணும் நமக்கு நிறையா சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வாங்கிறத விட அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நாமளும் வாங்கிறது அக்ஷய திருத்தியை நாளில் நன்மையை தரும்.